ஹலோ ஆல், நான் இன்றைக்கி முட்டைக்கோஸில் ஒரு பக்கோடா பண்ண போகிறேன். முட்டைக்கோஸை இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். பட்டு இந்த பக்கோடா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காயையும் சேர்த்து பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. இது ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். ஃபஸ்ட்டு முட்டைக்கோஸை இந்த மாதிரி ஒரு சின்ன சைஸ் முட்டைக்கோஸில் பாதி எடுத்து கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ பக்கோடா தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் முட்டைக்கோஸ் கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த முட்டைக்கோஸில் நான் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் போடுறேன். வெங்காயமும் இதே மாதிரி நம்ம முட்டைக்கோஸ் எப்படி கட் பண்ணமோ அதே அளவுக்கு மெல்லிசாக கட் பண்ணிக்கணும். அதில் பச்சை மிளகாய், இஞ்சி சேர்க்குறேன். அதுக்கப்புறம் கடலை மாவு, இதில் அரிசி மாவு கொஞ்சம் சேர்க்குறேன். இப்போ 4 பங்கு கடலை மாவுனா 1 பங்கு அரிசி மாவு சேர்க்கணும். நெக்ஸ்ட்டு இதில் தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் சில்லி பவுடர். ஏற்கனவே நம்ம மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சமாக சேர்த்தா போதும். அதுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் ஆயில். அதாவது தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணணும். கரெக்டாக நம்ம மாவு போட்டிருக்கோமான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே தெரியும். இதில் லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கணும். நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி கொஞ்சம் அழுத்தி பிசையணும். அப்போ தான் நம்ம விட்ட தண்ணி கரெக்டானு தெரியும். இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கலாம். முட்டைக்கோஸ் அந்த மாவில் நல்லா பைண்ட் ஆகிற அளவுக்கு மாவு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போது பேன் சூடானதும் அதில் நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு ஆயில் விட்டுடலாம். ஆயில் கொஞ்சம் சூடானதும் நம்ம பக்கோடா மாதிரி போட்டு எடுத்துடலாம். இப்போ ஒரு 2-3 மினிட்ஸில் இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை நான் எடுக்கிறேன். ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குது. மழை காலத்தில் இல்லாட்டி வின்டர் டைமில் நம்ம ஈஸியாக பண்ணி சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஆல்.